மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணி வரும் மக்களவைத் தேர்தலை எப்படி சந்திக்க இருக்கின்றன என்ற ஒரு கேள்வி தொடர்ந்து கொண்டே இருந்தது. இந்நிலையில் இதற்கு பெரும் பின்னடைவாக மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தனித்து களம் காணும் தனித்து போட்டி என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் அக்கட்சியின் தலைவர் மம்தா பானர்ஜி. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜாவிடம் கேட்கலாம். ராஜா வணக்கம். இந்தியா கூட்டணியில பிரதான கட்சிகள் ஒன்றான திரிணாமுல் காங்கிரசின் இந்த அறிவிப்பின் பின்னணி என்ன? தொகுதி பங்கீடான அவங்களுக்கு நடந்த பேச்சுவார்த்தை அதனுடைய வெளிப்பாடாக இதை பார்க்கலாமா? விரிவான தகவல்கள் ராஜா. வணக்கம். இன்னும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு சில மாதங்களே உள்ள நிலையில் எதிர்கட்சிகளின் இந்தியா கூட்டணி தொடர்ந்து இந்த தொகுதி பங்கீட்டு குறித்து பல்வேறு மாநில அந்த அரசியல் கட்சி தலைவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக காங்கிரஸ் தலைமையில் ஒரு குழுவும் அந்தந்த மாநில பல்வேறு பிராந்திய கட்சிகளும் சேர்ந்து அவர்கள் மூத்த தலைவர்கள் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த இந்தியா கூட்டணியில் முக்கிய அங்கமாக மேற்கு வங்கம் முதல்வர் மம்தா பானர்ஜி அங்கம் வகிக்கிறார். இந்த திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி முக்கிய பங்காக இருக்கிறது. மக்களவை தேர்தலில் அவர்கள் தனித்து போட்டியிடுவதாகவும் மம்தா பானர்ஜி அறிவித்திருக்கிறார். இதற்கு முக்கிய காரணம் காங்கிரசுடன் நடைபெற்ற அந்த தொகுதி பங்கீட்டில் பேச்சுவார்த்தை தோல்வி என கூறப்படுகிறது. அவர்களுடைய எந்த ஒரு முன்மொழிவும் காங்கிரஸ் கட்சி தரப்பில் ஏற்கப்படவில்லை என தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி செய்தியாளர்களிடம் தற்போது பேசுகையில், நான் காங்கிரஸ் கட்சியுடன் எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை, மேற்கு வங்கத்தில் தனித்து போராடுவோம் என்று நான் எப்பொழுதும் கூறி வந்திருந்தேன். மேற்கு வங்க மாநிலத்தில் பாஜகவை நாங்கள் தனியாக தோற்கடிப்போம். ஆனால் இந்தியா கூட்டணியில் நாங்கள் ஒரு அங்கம் வகிக்கிறோம். மதசார்பற்ற கட்சியாக நாங்கள் திகழ்கிறோம். ராகுல் காந்தி நியாய யாத்திரை எங்கள் மாநிலம் வழியாக செல்கிறது. ஆனால் அது குறித்து எங்களுக்கு எதுவும் தெரிவிக்கப்படவில்லை என செய்தியாளர்களும் பேட்டியாக தெரிவித்திருக்கிறார். ராஜா, இப்போ இந்த அறிவிப்பு மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி சைட்ல இருந்து வந்தாச்சு. இதற்கு பதில் காங்கிரஸ் தரப்பிலிருந்து ஏதேனும் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? அது சம்பந்தமான தகவல் ஏதேனும் இருக்கிறதா? இல்ல, இன்னும் காங்கிரஸ் தரப்பில் இன்னும் பேச்சுவார்த்தை இல்லை. ஏற்கனவே இந்த மாநில கட்சியில் அங்கே பாஜகவும் காங்கிரசும் அந்த மாநில அளவில் திரிணாமுல் காங்கிரஸுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தாலும் நாடாளுமன்ற தேர்தலில் பார்க்கும் பொழுது இந்தியா கூட்டணியில் காங்கிரசும் தொகுதி பங்கீட்டு குறித்து ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தை தான் நடைபெற்று வந்திருந்தது. இருந்தாலும் தற்போது இந்த மம்தா பானர்ஜியின் சற்று நிமிடங்களுக்கு முன்புதான் இந்த அறிவிப்பு வெளியானதனால் இன்னும் காங்கிரஸ் தரப்பில் இது குறித்து இன்னும் விளக்கங்கள் வரவில்லை. நன்றி ராஜா, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. மக்களவை தேர்தலில் பாஜகவை எதிர்த்து எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த இந்தியா கூட்டணி எப்படி சந்திக்க இருக்கிறது என்ற ஒரு கேள்வி பிரதானமாக இருந்த நிலையில் இந்த கூட்டணிக்கு தற்பொழுது மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக அமைந்திருக்கிறது. மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜியின் இந்த அறிவிப்பு. மக்களவை தேர்தலில் மேற்கு வங்க மாநிலத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிடும் என்று அறிவித்திருக்கிறார் மம்தா பானர்ஜி. மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.